வீணாக பண்ணி வைக்கும் வீடு வரும் புத்தூரு புத்தூரு வீதி சென்று வெற்றில பாக்குகின்றார் மத்தளம் திட்டி வைத்து மகராசன் சபையுவர அண்ணன் பட்டு துகையிலோடுத்து ஒட்டியானங்கள் பூட்டி இஷ்டமான பட்டணத்தில் தொட்டி தீயும் வாராளடி வாராளம்மோ வரிசையான தொட்டி தேனார் வாராளடி வாராளம்மோ வரிசையான தொட்டி தேனார் கொங்கு நாடு நல்ல நாடு எங்க நாடு கொங்கு நாடு நல்ல நாடு கொங்கை நாட்டில் மழை இல்லாம வெள்ளாம பட்டு போச்சு நாடு ஊருண்ட பஞ்சம் நாயகனே என்ற பஞ்சம் ஊரே
நாயகனே வென்ற வெள்ளி ஆனந்த பஞ்சோ வேலவனே வென்ற பஞ்சோ வெள்ளி ஆனந்த பஞ்சோ வேலவனே வென்ற பஞ்சோ பாலக்காடு பட்டணமாம் பாக்கியம் நீ வைந்த நாடு அந்த நாட்டில் தானம் உண்டு தன்மம் உண்டு நல்ல அந்த நாட்டில் தானம் உண்டு உண்டு நல்ல செடிக்கும் பண்ணு நல்ல மழை பெய்யும் பண்ணு போகாதடி போகாதடி புத்தி வெட்ட நல்ல கூணமடி அடியெடுத்து வையாதம்மா பொல்லாத கூணமடி போதடி நல்லாதங்கோ ஆக்கனாரே பத்த மூடே சகுனத்துக்கு வாழாளம்மா புலையனாரு புல்லு கட்டு சகுனத்துக்கு வாழாளம்மா சர்ப்பம் கூடை பிடித்து சகுனத்துக்கு மண்ணாத்தி மாட்டு கட்டு சகுனத்துக்கு வாராளே நீ போனா போடி பெண்ணே உள்ளகளை விட்டு போடி உள்ளகளை போடுமையா மருதுணையும் Ko
போனால் போடே பண்ணே பிள்ளைகளே கேட்டு போட்டே பிள்ளைகளே விட்டு போடே வீந்துணம் கூட்டே தாரே பிள்ளைகளே போதும் ஐயா பிந்துணையும் வேண்டானக்கே மக்களே விட்டு போடே மருதுனை நாம் போட்டிட்டாரே ஆடி பாடி வளர்ந்தா கிருஷ்ணரே பந்துகள் விளையாட்டோ கேக்கும் மரத்தடியிலே கிருஷ்ணரே சிந்துகள் விளையாட்டோ கொண்டு பெண்ணுங்கள் தண்ணிக்கு போகின்றாளா
போறா ஆடையெல்லாம் அவிட்டு பெண்ணுங்கள் அரையோல நீட்டிலிறங்க ஆடையெல்லாம் பாரி கிருஷ்ணரு சின்ன முட்டகே அரியாளின் முகளே அடைத்தாட கிருஷ்ணா அடைத்தாட கிருஷ்ணா ഞങ്ങളുടെ உறவை தாட கிருஷ்ணா அடையாறு கண்டோ നിങ്ങളുടെ உறவையாறு கண்டோ கேளடி யசோதன் உன் மகன் செய்யும் சலத்த பாரே இந்த கிருஷ்ணனாலே எங்களுக்கு இருக்க ஸ்வயிரமில்லா ஆயப்பாடி வளர்ந்தா ஆயப்பாடி வளர்ந்தா ராமகத்தானி அனின்றானி சொல்படுத்தானி உங்களை பற்றிய ஓ ஐயா 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 ஓ சுப்பத்தானி எம்தானி உங்களை பங்களிய ஏமந்தானே ஒம்மந்தானே உங்களுக்கு பங்கிய അതെ കന്നഡ നമുക്ക് ആവില്ല ഈ ഭാഷ നമുക്ക് അറിയില്ല ഇതിനൊക്കെ ഒരാള് ഒരു വേഷം വേണം എല്ലാ ഭാഷയും എന്താ പേര് പ്രക്രിയ നൊന്നും പറഞ്ഞു മാനേ മാങ്കുട്ടിയേ
എന്താ വിളിച്ചത്? എന്താണ് വിളിച്ചത്? ഇന്ന് സൂപ്പർ. അപ്പോ ആ ഭാഷയ്ക്ക് എന്താണെന്നൊക്കെ ചോദിച്ച് എന്താണെന്നൊക്കെ മനസ്സിലാക്കുന്നത് എല്ലാം അതുകൊണ്ടാണ് പറഞ്ഞത്. കുട്ടി വന്നു അല്ലേ? എന്താ കുട്ടി വന്നിട്ട് അപ്പൊ അത് നോക്കുക. അപ്പളേ കുട്ടിയെ വിളിക്കും, ബാക്കിയൊക്കെ ഞാൻ യോയോ. ഓക്കെ റൈറ്റ്. എന്താണ് അരയിൽ ഇരിക്കുന്നതിനെക്കാട്ടും വലുതാണോ പിടിച്ചത്? അബദ്ധമായോ? എങ്കിൽ എന്തൊക്കെയോ പറയുന്നുണ്ട്, ഒന്നുകൂടി കേൾക്കട്ടെ. രാംപട്ടാണി, അടുത്ത് ഏമർത്താണി, സ്വൽപ്പെടുത്താണി, അടുത്ത അടുത്ത് അടുത്ത് തെക്ക പട്ടിയ. ഓക്കെ, ഒന്നുമല്ല, ഏതോ ഒരു നാട്ടിൽ വന്നിരിക്കുന്നവരെ എന്തോ ഒരു നമസ്കാരം പറച്ചിലാണ് എന്നുള്ളത് എനിക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ട്. ബാക്കി നമുക്ക് നോക്കാം അല്ലേ? പിന്നെ അടുത്ത് ഇവരെ കണ്ടിട്ടാണോ നിങ്ങൾ കുട്ടികളെന്ന് പറഞ്ഞത്? അതെ അതെ, ഇവിടെ കുട്ടികൾ കൂടുതൽ. കാരണം എന്താ അറിയോ, എല്ലാവരും ബാംഗ്ലൂരും ഗൾഫിലും ഒക്കെയാണ് ഇപ്പൊ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇന്ന് ഇവിടെ കുട്ടികൾ നിറയുണ്ട്. ഇവർക്ക് ഈ ബാംഗ്ലൂരും ഗൾഫിലും ഒക്കെ എന്താ ജോലി എന്ന് ഞാൻ ആലോചിക്കണം അല്ലേ? കല്യാണം വന്നാൽ എല്ലാം കാണാം, അത് സന്തോഷമുണ്ട് മനസ്സിൽ കാണുമ്പോ. നമസ്കാരം എന്ന് പറയാണ്, റയ്യ 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 പറഞ്ഞ പഴയ നമസ്കാരക്കാരനാണ്, പിന്നെ പറയാതിരിക്കില്ലല്ലോ. അപ്പൊ എന്തായാലും ഈ ഇവരൊക്കെ ദേശത്ത് വന്നിട്ട് നമസ്കാരമൊക്കെ പറഞ്ഞിട്ട് വന്നിട്ടുള്ള കുട്ടി ഇപ്പൊ എന്തെങ്കിലും പേരെന്താണെന്നൊക്കെ അറിയണം നമുക്ക് ആദ്യം. അമ്മ ഉൻ പേരെന്നമ്മ? ஆமா, உன் பேரைத்தான் கேட்கிறேன். ஐயோ, நீ காசினின்னு பேரு காசினின்னு சொன்னது தப்பு கிடையாது. ஏன்னா வெறும் காசினின்னு சொன்னா இந்த ஆள்கார் என்ன நினைப்பேன், காசுக்கு காசுக்கு கேட்டு வருமா இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நல்ல அழகான பேரு காசினி. நமக்கு அந்த பேர்ல எந்த மாற்றமும் வேண்டாம், காசினினே கூப்பிட்டுக்கலாம். சரியா? ஓகே. அம்மா காசினி, உன் பேரெல்லாம் நல்லா அழகா இருக்க. உன் ஊர் எங்க? நீ எங்க இருந்து வர்ற? ஆமா, அல்லாம தப்பா நான் எதுவும் கேட்கல. கேட்டிருக்கா? നിനക്ക് മനസ്സിലാവും. കാര്യം എന്താ അറിയോ, കിഴക്ക് എന്ന് പറയണത് മനസ്സിലാവുണ്ടോ? ഒരു ട്രെയിനിന് 12 മണി കഴിഞ്ഞ് ഇളക്കേനാവും നമ്മളവിടെ, അതാണ് സംഭവം. അപ്പൊ കിഴക്ക് കിഴക്ക് എങ്ക ഇരിക്കാന്ന് சொன்ன? കിഴക്ക് എങ്ക? ആനമലയാ, നമ്മ ഊർക്ക് പക്കത്തില്ല അല്ലയാ? ആനമല, കിഴക്ക് ആനമലയത്താ ഊര്. சரி, அங்கே நீங்க பேரு காசினி, வர்றது வந்து ஆனமலையில இருந்து. இங்க எதுக்கு வந்த? உன் ஜாதி என்னன்னு எல்லாம் சொல்லணும் இல்லையா? ஆனமலையில கூடார போட்டு இருக்கேன். உன் ஜாதி என்ன? கூடார போட்டு சும்மா உட்கார்றதா? இந்த சரியான டைம் கிடையாது.
ஆனாலும் கொஞ்சம் என்ன ஞாபகத்துக்கு வரல. ஓகே, அப்ப வந்து உனக்கு யாரெல்லாம் இருக்குமா? உனக்கு எல்லாரும் இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாரும் இருக்கணும், சரியா? ஆனாலும் விளக்கமா சொல்ல, உனக்கு யாரெல்லாம் இருக்கு? ஓகே ஓகே, ரொம்ப நல்லது. இந்த ஊருக்கு வரும்போது அடியாளும் மடியாளு எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா என்ன, இந்த நேரத்தில் வரும்போது தனியா வர முடியும், தனியா வர முடியாது. മലയാള പറഞ്ഞ എന്താണ്? മനയിലുള്ള ആള് ആരാണ്? പുരുഷൻ. മനസ്സിലായില്ലേ? അതായത് ആ കുട്ടിക്ക് വന്നിട്ട് ഭർത്താവുണ്ട്, അമ്മായിയമ്മയുണ്ട്, മക്കളുണ്ട്, ഇത്ര പേരുണ്ട് എന്ന് പറയുന്നു. പക്ഷെ എന്താ ഈ കുട്ടി ഇങ്ങനെ വന്നിരിക്കുന്നത്? അമ്മ കാസിനി നല്ല അഴകാன பிள்ளைங்க. ஹலோ, உன் பேர் என்னம்மா? அம்மா பேரு காசினி, உன் பேர் என்ன? தங்கம்மா. சரி, தங்கம்னு வச்சுக்கலாம். காசினி தங்கம். உனக்கு பேர் என்னம்மா? உன் பேரு வைரமா? பார்த்தா வைரம் மாதிரி இருக்குது இல்லையா? வைரம். அப்ப காசினி ஆச்சு, தங்கம் ஆச்சு, வைரம் ஆச்சு, எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். நம்ம ஊருக்கு வருவது எல்லாமே நல்லா ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அவன் ஜாதி என்னமா? ஆமா, தொட்டுச்சி தொட்டுச்சி. இவரு வந்து தொட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜாதி இருக்கு. ஜாதி கேட்க கூடாது, ஆனா கூடி வந்த கேட்டுக்கலாம். ஜாதி தொட்டுச்சின்னு சொல்றேன், சரியா? சொல்றப்ப சரியில்ல? தொட்டுச்சு. சரி, ஜாதி தொட்டுச்சு, கூடாரம் போட்டு வந்திருக்க, எல்லாருமே இருக்கேன்னு சொன்னேன். ஆனா உனக்கு வந்து என்ன வேலை? ஆமா ஆமா, உன்னை பார்த்தாலே தெரியும் உன் வேலையும் பெருசா இருக்கும்னு. ஆனா கூட சொல்லு, உன் வேலை என்னமா? பச்சை குத்துற, பாலை குத்துற, தேனை குத்துற. அந்த ஊருக்காரங்க எல்லாம் நல்லா பச்சை குத்தும், தேனை குத்தும். ஆனா இது ஊரு சொன்னேன். ஓ, ஓகே ஓகே, வேற டாட்டோ கிடையாது, சரியான குத்தல் இல்லையா? சரி, இவரு ஊரு கிடைக்கான்னு சொன்னேன். ஏதாவது ஊருன்னு எந்த பிரத்யேகம் உண்டோன்னு அறியல இல்ல? எனக்கும் பச்சை குத்தலும் போல இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த விதமான குத்தலும் இல்ல 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 எங்கேயுமே இல்ல. ஒரு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு உன் மேல பச்சை குத்துறது தான் சொன்னேன். எனக்கு ஒரு பச்சை குத்து. என்ன பச்சை வேணுமா? உனக்கு என்ன பச்சை வேணுமா? உனக்கு வாழைப்பூவு வேணுமா? ഞാൻ പറഞ്ഞ മരുന്നുള്ള പച്ച ഉണ്ടെങ്കിൽ മാത്രം. ശരി, വേറെ ആരൊക്കെ ഉണ്ട്? ഉനക്ക് എന്ന പച്ചൈ വേണുമാ? ഉനക്ക് എന്ന പച്ചൈ വേണുമാ? ഉനക്ക് കേരു പച്ചൈ വേണുമാ?
കൊടിയേരി കഴിഞ്ഞ് ഏഴാം തക്കമുള്ള കൊടിയേറ്റത്തിന് പച്ച എനിക്ക് അതോ കൊടിയേറ്റ് കഴിഞ്ഞ് കിഴമ്പൊക്കെ തേനോ ഞാൻ അങ്ങനെ ശരി വേറെ പച്ച എടുക്കുന്നത് உனக்கு என்ன பச்சை வேணுமா உனக்கு என்ன பச்சை வேணுமா உனக்கு பகில் பச்சை வேணுமா പകുതി പച്ച പറ്റില്ല വേറെ നനഞ്ഞു വെള്ളമുണ്ടോ എനിക്ക് ചൊറിഞ്ഞോണ്ടിരിക്കാനോ കൊച്ചിത്തണ ഓർമ്മയ്ക്ക് വേണ്ടി ഇങ്ങനെ എപ്പോഴും നോക്കണ്ടല്ലോ അതിനു വേണ്ടിട്ടോ ശരി உனக்கு என்ன பச்சை வேணுமா உனக்கு தாமரப்பூ வேணுமா உனக்கு தாமரப்பூ வேணுமா தாமரப்பூ வேண்டாம் தாமரப்பூ வேண்டாம் தாமரப்பூண்டடியில பூந்தኛ வெட்டிட்டாடி അതൊന്നും പറ്റില്ല അതൊന്നും വേണ്ട പച്ച കുത്തണം ശരി ഞാൻ പറഞ്ഞൊന്നുമില്ല ഏതെങ്കിലും കൊട്ടിത്തരാം ആ ഇങ്ങനെ പറയാം അല്ലേ പച്ച കുത്താൻ എപ്പടി കുത്തുന്നത് എപ്പടി കുത്തരുത് ഏതിനാല് കുത്തുന്നത് ഹിന്ദൂസി പറഞ്ഞ സ്വർണത്തിന്റെ ഊശിന്നല്ലോ ഇരുന്നൂശിയോ സ്വർണത്തിന്റെ അല്ലേ തങ്കം പേരെന്ന് മക്കൾക്കേ പേരുള്ളൂ അല്ലേ പരവായില്ലമ്മ ഏതാവത് ഒരു ഊസി വെച്ച് കുത്തിക്കൊണ്ടു എപ്പടി ഇരിക്കുന്നു പാക്കലാം ഈ സമയത്ത് ഇതൊക്കെ ചെയ്യാൻ പറയാൻ പാടും എന്തായാലും കുഴപ്പമില്ല വീതി അതായിരുന്നു ചുറ്റും എനിക്ക് മ്യൂസിക് ഒന്നും ഇല്ല ഒന്ന് കൈകൊടയോ രാധിക്കണ്ണേ രാരായോ കണ്ണേ രൂരി കണ്ണേ രൂരാരോ രാധിക്കണ്ണേ രാരായോ കണ്ണേ രൂരി കണ്ണേ രൂരാരോ ബാലകനു തൊട്ടിൽ കേട്ടേ രൂപവ
பச்சா வீரப்பு கேட்டே கண்ணே பாலகனு தொட்டில் கேட்டே கண்ணான கண்ணுரங்கு கண்ணு கானனத்து மயூரங்கு டேய் എന്താ അങ്ങനെ ഉറങ്ങിയോ പച്ച കുത്തിയൊക്കെ നോക്കി എങ്ങനെയുണ്ട് അല്ലെങ്കിൽ എന്റെ മോത്തം இல்ல കണ്ണയുടെ ഓടിപ്പോണ മാത്രമേ കണ്ടുള്ളൂ പെണ്ണുങ്ങളെ കണ്ട് മയങ്ങിയാല് ഇതും പോകും എന്റെ കണ്ണടയും പോകും എല്ലാം പോകും പക്ഷെ എന്താ അറിയോ പച്ചകുത്തി നല്ല അത് മതിയെ പോലെ പക്ഷെ ഈ ഒരു പച്ചക്കറി പൊട്ടേറി നല്ല മനസ്സുള്ള തെറ്റൊന്നും ചെയ്യാത്ത ആൾക്കാർ മാത്രമേ കാണാൻ പറ്റും എങ്ങനെയുണ്ട് കഴിഞ്ഞിട്ട് ഒക്കെ നല്ല മനസ്സുള്ള ആൾക്കാരാണ് നമുക്കില്ല സുരേട്ടാ നമ്മൾ ഈ ഡീല് വെച്ചിട്ടില്ല പച്ച കുത്തും പറഞ്ഞു ആദ്യം പച്ചയില്ല വെച്ചു ഞാൻ പറഞ്ഞ പച്ചയില്ല കാസിന് இல்ல பச்சை குத்தும் சரி பச்சை குத்து சரி நாட்டில் உள்ளவருக்கொക്കെ பச்சை குத்து காசு கொடுக்கும் எங்கிட்ட காசு அது எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் வேண்டாம் நீ ஒரு காரணம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பச்சை குத்தி அந்த காசு எல்லாம் எங்கிட்ட கொடுக்குறது நான் உனக்கு கொடுக்கிறேன் எதை கொடுக்கிறேன் என்ன முடியாது பச்சை கூத்தோரனம்மா நான் பாட்ட சொல்லுறே தாயே பாட்டாள பச்சை நான் கூத்திட்டாரே சாமி பச்சை கூத்துவனம்மா பாட்ட சொல்லுரே தாயே பாட்டாள பச்சை நான் கூத்திட்டாரே சாமி பட்டாள பச்சை நான் கூத்திட்டாரே எந்த வீரம் வேணுமோ என்னிடத்தில் சொல்லடியோ அந்த வீதம் சுடரியாட்டு பச்சை குத்தி அந்த வீரம் சுந்தரியாட்டு பச்சை குத்தி தானே
തലയിലിരുത്തിനാൻ താരാട്ടി താരാട്ടി പച്ചകൂത്തി താരാട്ടി താരാട്ടി പച്ചകൂത്തി തരേ താരാട്ടെ താരാട്ടെ പച്ചകൊത്തെ താരേ താരപ്പൂ പച്ചേ കൂത്തി താരേ താഴമ്പൂ പച്ചേ വച്ചു താരേ ജയ് நீ வளமண்ணா 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 അല്ലടാ 5 പൈസ കിട്ടിയിട്ടാവില്ല ഉൻ പേര് കാസിനീന്ന് ഇട്ടേക്കുന്നതാ ഓസിനീന്ന് ഇട്ടാ അത് എന്താ ആവട്ടെ നീ കാശൊന്നും കൊടുക്കില്ല നീ നിന്റെ പെരട്ടൊന്നും വേണ്ട അവിടെ നോക്ക അവള് പറഞ്ഞ പോലെ പുരുഷനെ കാണിച്ചു കൊടുക്കണീ പുരുഷൻ ഇല്ലയാ புருஷன் இருக்கலாம் அது எங்க என்ன சமாதானம் கேட்பாரு പുരുഷൻ ഇല്ലയാ കൂടെ எப்படி புருஷனுக்கு என்ன பேரு பேரு எல்லாமே சொல்ல புருஷன் பேரு என்ன புருஷனோட பேரு என்ன ஆமா அதெல்லாம் முன்னாடி இப்ப வந்து சொல்லிக்கலாம் ராமசாமி புருஷனோட பேரு ராமசாமி வேலை என்ன புருஷனுக்கு ஆமா உன் புருஷனோட வேலை தான் கேட்கிறேன் ஆமா புருஷனும் பொண்டாட்டியும் வேலை வாங்குற எப்பவுமே புருஷனோட வேலை சாருவியம் அதான என்னத்த அனுபவம் அனுபவம் சொல்லு என்ன அவன் புருஷனுக்கு வேலை என்ன അതൊക്കെ കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ ഊരി കെട്ടുക അത് കഴിഞ്ഞ് കള്ള് കുടിച്ചിട്ട് മീശമേലെ കയ്യ പോയിട്ട് அப்படியே സാരമില്ല இங்க நமக்கு எல்லாமே நாம இப்ப பயந்துட்டா அப்படியே மீசமேல பட்டவன் மீசைக்க போய் சும்மா இருக்கிறதும் பெரிய வேலைதான் ஆமா சும்மா இருக்கிறதும் பெரிய வேலை என்னன்னு சும்மாவே இருந்தாலும் பெரிய வேலை சும்மா കണ്ടോ എന്നമ്മ ഒന്നുകൂടി சொல்ல അതായത് നമസ്കാരം പറയുന്നത് എങ്ങനെയെങ്കിലും ഞങ്ങളുടെ അച്ഛനെ അതൊന്ന് കാണിച്ചു ഓ നന്നായിട്ടുണ്ട് ശരി പുരുഷനെ കാണിച്ചു കൊടുത്ത എനക്ക് എന്താ സുഖേട്ട നമ്മൾ വെറുതെ എങ്ങനെ കാണിച്ചു കൊടുക്കണം എനിക്കെന്താ കിട്ടും എനിക്കെന്താ ലാഭം எனக்கு என்ன கொடுப்ப புருஷனை காமிச்சு கொடுப்பா எனக்கு என்ன கொடுப்ப அவங்கள செருப்பு தைக்கிறவங்க ஒரு நல்ல பிரமாதமா ஒரு செருப்பு வச்சு ചെരുപ്പ് ഞാൻ നിർത്തി
തൊഴില്. അപ്പൊ ഒരു കാര്യം ചെയ്യാം. സെൽഫ് വേണോ സെൽഫ് இல்லையா? செல்ஃப். உள்ள போட முடியாது, வெளியே போட்டுக்கலாம். சரி காசினி, நான் முயற்சி பண்றேன். அதான் கரெக்ட். முயற்சி பண்றேன். காமிச்சு கொடுத்தேன்னா எங்க நான் என்னமா திரும்பிட்டு வந்த மாதிரி சரியா? நான் முயற்சி பண்றேன்னா நீ ஓரமா இரு. ஓகே சரி. கொடுத்து கருகுஞ்சு பண்ணி விட்டு இன்பமாம் நாமம் பூண்டு தொட்டியல் வருகின்றாரே. கொய்யா போட நம்பாலே நாடு அழுகே வீடு கொய்யா போட நம்பா. ஆவாரே நாடு வழியே வீடு கொய்யா போட நம்பாரே. வாழே நாட்டு ஆளே கூட்டு நாளே வாழே நாளே வாரே ரம்பா ஆவாயே கொய்யா போல தம்பா மாக்குளத்தில பணிகாரம் பாங்கி வாட ரம்பா மாக்குளத்தில பணிகாரம் பாங்கி வாட கல்யாணம் பின்ன இங்கே வீட்டிலும் அடியானோ கல்யாணம் பின்னே எங்கே வீட்டிலும் சக்கர பக்கட மாடலோ தெரியாலோ பின்ன பப்பட கொண்டு தானே காண்டோ Yeah.
வீட்டுக்கு போகணும் குடிச்சு கொடுக்கு അവന്റെ മക്കളെന്നെ കുട്ടികളെ തെറ്റുണ്ടാവുന്ന എഴുതി കുട്ടികളുടെ പേര് എഴുതി ജൂനിയർ ഇതാരുള്ളത് എന്താ പറഞ്ഞറിയോ എന്താ പറഞ്ഞറിയോ ഇത് വന്ന് അവന്റെ പെണ്ണോട്ടിന് അപ്പേഴി அதெல்லாம் போட்டோ വഴി പോയാലും ഇതേ ഉള്ളിൽ വന്നാലും രാമസ്വാമി പോച്ച് നീ എങ്ങനെ നിങ്ങളുടെ ചോദ്യം ചെയ്യിക്കണം.
சரி அந்த தப்பா பறந்து போயிடுச்சுன்னா நீ பைசா சின்ன மச்சான் குனிய வச்சான் ஆன்சர் பாருங்க சின்ன மச்சான் குனிய வச்சான் ஆன்சர் பாருங்க வேலையா சொல்லு சொல்லிலையா சொல்லுடா அப்படியே பொறுமையா கேட்டுக்க. அப்படியே சரி நீ எங்க இருக்கு அதை சொல்லு மைசூர் சரி அங்க உன் அப்பாவுக்கு என்ன வேலை சொல்லு சரி கண்ணை கொடுத்து கையை போட்டு அப்படியே ஒட்டுவாடு வைக்கிறேன் ஒரு வாட்டி தான் உரிய கட்டுல அப்புறம் கண்ணை குடிக்கிறேன் நீ போட்டோ சைக்கிள் பண்ணு போட்டோ சைக்கிள் உள்ள வச்சுக்கலாம் அப்படியே கண்ணை குடிச்சு நீ கையை போட்டு நீ என்ன சொல்லு அப்ப பண்ணது கரெக்டான ஒண்ணு ஒண்ணு நீ சொன்னது கரெக்டா பன்னிகளை பெற்ற போல எத்தனை பெற்ற பின்ன நான் பெற்றதில்லை என் பாய ஒண்ணுதான் பெற்றிருக்கேன் எத்தனை வீட்டு இருக்கு இதெல்லாம் போட்டா சாட்டு இதெல்லாம் எல்லாம் மறந்துதான் எல்லாம் மறந்துதான் இதெல்லாம் மறந்தது அவர் மட்டும்தான் ஆமா ஆமா வேற வேலையே இல்லை நீ இப்போ அந்த பெரிய அந்த கள்ள குடிச்சு இப்படியே தூங்கு போல ஆலோசிக்கணும் யோசிக்கணும் எனக்கு என்ன கள்ள போட்டோ கொடுத்து ஞாபகம் ஒண்ணு சரி உன் வேலை உனக்கு யாரும் இருக்குது எனக்கா அனிவால் இருக்கு அளவால் இருக்கு ஒருவால் இருக்கு தாரி இருக்கு குட்டியா இருக்கு அம்மாயி அம்மி இருக்கு உன் பொண்டாட்டிக்கு என்ன வேலை இதோ இது என்ன ஏய் பொண்டாட்டி வேலை சாரம் இல்ல சொல்லுப்பா என்ன வேலை பொண்டாட்டி வேலை அதை கொண்டு போச்சா அவருக்கு வேலை ராத்திரி தான் சரி அது வந்து பிட்டு அதுந்த ஒரு குட்டலாம் அதே பொண்டாட்டி அப்பா குப்ப மாதிரி கூட்டிட்டு வந்து போட வேண்டியதுதானே பொண்டாட்டி வேலை சொன்னேன் இவன் வேலை சொல்ல அப்படியே சவுத்து கூட்டிங்க பாக்கியெல்லாம் பண்ணிக்குவேன் பொண்டாட்டியோட
கொண்டாடி இருக்கான்னு சொன்னா இவனை காணோம். நான் பாக்குறதுக்கு வந்தது கொண்டாடி கொண்டாடி போட்டு கொண்டாடி போனா போது திரும்பி வரும்போது 10 போட்டோ சாரி ஓடி கிடக்கு. இன்னொரு 10 போட்டோ சாரி சரியா? இது என்ன கொண்டாடி நானா? சரி ஐயோ முயற்சி பண்றேன். இந்த மாதிரி இது ஒண்ணும் நம்மளால ஆளாது. கொண்டாட்டிய தேடி பார்த்து ஐயோ ராமசாமி உனக்காக கிடையாது, பிள்ளைங்களோட அம்மா இருக்கணும். அதுக்காக நான் எப்படியாவது ஆமா போட்டோ சாட்டி கிடைக்கணும். சரி நான் தேடி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டு இந்த போட்டோ அப்படியே தொடச்சு அம்மா புதிய அம்மா வருது பாசம் பார்த்த போதே சரி கொண்டாட்டி உன்னோட அதை பார்க்க சொல்லுவேன். இங்க வா இங்க வா எங்க நெல்லு கொண்டாட்டி காமிச்சு கொடுக்குறேன். ஏய் எங்க எங்க பாக்குறேன்? இங்க பாரு, அங்க பார். நான் சொல்லும் போது இங்க பார். ஆமா இங்க பாருமா. ஆமா சாத்த கிடந்தாலும் சிவலோகம், சாத்த கிடந்தாலும் சிவலோகம் சென்றார். அசாத்த கிடந்தால் சிவலோகம் சென்றால் சாத்த பெருட்டணும். டேய் நல்லா சந்தோஷமா இனி தொலைச்சிடாத. ஒரு போட்டோ ஸ்டார்டிங் கேட்டு வரக்கூடாது. இல்ல ഈ സകം പെരട്ടണ ചത്ത പോലെ കാണിച്ചത്. എന്നൊട്ടാൻ പോടാ அப்படியே தொலைக்காம கொண்டு போயிட்டோம். கில்லல்லேலோ அனனாலே லேலேலோ அனனாலே லேலேலோ அனனாலே மன்னவனே
ஒரு கதி எனக்கு அல்லேலோ அனநானே அறுமுகனறியா ஒரு வரமருளோ அது மன்னவனே நான் வணங்கே மன்னவனே நான் வணங்கே மன்னவனே நான் வணங்கே போதும்